வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை சந்தகை தான் செய்ய போகிறோங்க. இந்த சந்தகை வந்துங்க நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து சந்தகைன்னு சொல்லுவோம். மற்ற ஊரில் வந்து இடியாப்பம், சேவை இது மாதிரி சொல்லுவாங்க. இந்த சந்தகையை வச்சுங்க நிறைய வெரைட்டி செய்யலாங்க. தக்காளி சந்தகை, லெமன் சந்தகை, தயிர் சந்தகை, புளி சந்தகை, இது மாதிரி நிறைய வெரைட்டி செய்யலாம். இந்த சந்தகை வந்துங்க புழுங்கலரிசி ஊற வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சிட்டு இட்லி பானையில் வந்து நம்ம இட்லி மாதிரி ஊற்றி வேக வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சந்தகை மட்டும் வந்து புழிஞ்சு எடுக்கிறது கொங்கு மண்டலத்தில் சந்தகை செய்கிறதுங்க. இப்போ அதை வச்சு தானுங்க வந்து நான் முட்டை சந்தகை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துங்க புழுங்கலரிசி வச்சு ஒரு சந்தகை செஞ்சுருக்கேனுங்க. நம்ம ஊரில் வந்துங்க கொங்கு மண்டலத்தில் வந்து இது சந்தகைன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊர்லையெல்லாம் வந்து சேவை, இடியாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புழுங்கலரிசி ஊற வச்சுங்க நம்ம அரைச்சி ஆவியில் வேக வச்சுங்க மறுபடி வந்து அந்த சந்தகை மரத்தில் வந்து புழிஞ்சு எடுக்கணும். நான் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சுங்க ஒரு முட்டை சந்தகை செஞ்சுக்கலாங்க. இது வந்துங்க ரெடிமேடாகவும் நம்ம கடையில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். முட்டை சந்தகை செய்கிறதுக்குங்க அடுப்பு பேன் வச்சுக்கிறேனுங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிச்சிச்சுங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அது போட்டுக்கலாம். பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க, அது போட்டுக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. அடுத்து 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க, அது போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, கிள்ளி போட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் வதங்கி வரட்டுங்க. அடுத்ததுங்க ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. முட்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதுலேயே கொஞ்சமாக போட்டுக்கங்க, மணி பார்த்துட்டு கூட கடைசியில் போட்டுக்கலாம். போட்டு 1 நிமிஷம் கட்டி விடலாம். உங்களுக்கு கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இது கூட குடமிளகாயும் கூட போட்டுக்கலாங்க. நம்ம கலர் கலர் குடமிளகா இருக்கும் இல்லைங்களா, அது கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து அது போடலைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அது போட்டுக்குங்க. வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. அடுத்தது வந்து 4 முட்டை சேர்த்துக்கலாங்க. இதில் அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்குங்க. இந்த சந்தகையில் வந்துங்க நிறைய வெரைட்டி செய்யலாம். தக்காளி சந்தகை, தயிர் சந்தகை, லெமன் சந்தகை எல்லாம் செய்யலாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாங்க. இது வந்து இப்படி 1 நிமிஷம் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் பரட்டிக்கலாம். அப்படியே லேசாக பரட்டி விடுங்க. பாருங்கள், முட்டையை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டேன். அடுத்து வந்து சந்தகையை போட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. ஒரு 1/2 கிலோ சந்தகை இருக்கும். இதுக்கப்புறங்க மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க, மறுபடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சந்தகையில் உப்பு இருக்கும், லைட்டாக மேலே போட்டுக்கலாங்க. மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாம் பரட்டி விடலாம். பாருங்கள், சந்தகை நல்லா கலக்கி விட்டுருங்க. இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் இப்படி குத்துனீங்கன்னா உடஞ்சி வந்துடுங்க. நீளமாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆயிரும். இப்படி கரண்டியில் வந்து இப்படி கலக்கி விடுங்க. இந்த சமயத்தில் வந்து உப்பு பார்த்துட்டிங்கன்னா உப்பு பத்தலை அப்படின்னா கூட போட்டுக்கலாங்க. பாருங்கள், முட்டை சந்தகை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. முட்டை சந்தகை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இதை வந்துங்க லஞ்சுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்துடலாம். நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு
நைட்டு டின்னருக்கு, ஈவினிங் குழந்தைங்க வந்தால் வீட்டில் வந்து சாயந்தரம் நேரம் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சுன்னா சீரியல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல டிஷ்ஷோட சந்திக்கிறேங்க.